இலங்கை கடற்படையினுடைய முன்னாள் தளபதியாக இருந்த வசந்த கருணாகொட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், யோசித ராஜபக்ச இருக்கார் தானே, அவருக்கு வேலை கொடுத்தார் என்கின்ற அடிப்படையில். வேலை சாதாரணமாக கொடுத்துருந்தா பரவாயில்லை, அதுக்கு பின்னால் நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. எனவே என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் யோசித ராஜபக்ச அவர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போடப்பட்டிருந்தது, வழக்கொண்டு போடப்பட்டிருந்தது. அது இன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் இருந்து எங்களை விடுவிக்கவும், எங்களை விசாரிக்கவே வேண்டாம் என்று சொல்லி 2 பேர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார்கள். அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த 2 பேர், ஏன் நிராகரிக்கப்பட்டது, அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இப்போ சுரேஷ் சாலை பாஸ்வேர்டை சொல்ல மாட்டார்ன்ற பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த கருத்தோவியத்தில் ஒரு பாஸ்வேர்டோடு சொல்கிறார், அவரே சொல்கிறார் தன்னுடைய வாயால். அப்போ என்ன நடக்குது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே அதனையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இலங்கை கடற்படையினுடைய முன்னாள் தளபதியாக இருந்த வசந்த கருணாகொட கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால். இன்றைக்கு காலமே 10 மணி போல அவர் விசாரணைக்கு போயிருந்தவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. அப்போதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிறகு பிற்பகல் வேளையில் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாரா இல்லையா என்பது சம்பந்தமாக இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை தகவல்கள் வெளியாகல. ஒருவேளை பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், 2006ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது மகன் யோசித ராஜபக்சவுக்கு வேலை கொடுத்தார். என்ன வேலை என்று சொன்னால், கடற்படையில் ஒரு சிப்பாயாக சேர்த்திருந்தா பரவாயில்லை, சாதாரணமாக சிப்பாயை சேர்த்திருந்தா பரவாயில்லை, சேர்த்து வேலைக்கு சேர்த்த உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிறைவேற்று அதிகாரி என்று சொல்லி ஒரு பதவியை தூக்கி கொடுத்துட்டார். இது 2006ஆம் ஆண்டு யோசித ராஜபக்சவுக்கு எத்தனை வயசு? 18 வயசு. ஏன், அவர் 1988ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்போ 2006ஆம் ஆண்டு 18 வயசு தானே. 18 வயசில் ஒரு ஆள் கடற்படையில் அப்போ தான் சேர்றார். அப்போ தான் கடற்படை என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்லி எட்டி பார்க்குறார். அவருக்கு உடனே நிறைவேற்று அதிகாரி என்று சொல்லி பதவியை கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடற்படையில் சேர்ற ஏனைய ஒரு சாதாரண ஒரு சிங்கள சிப்பாயால் உடனே நிறைவேற்று அதிகாரியாக வர முடியுமா? முடியவே முடியாது. எனவே அப்பா ஜனாதிபதி என்றபடியால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வேலையை கொடுத்ததை வசந்த கருணாகொட, ஏனென்றால் அவர் தானே கடற்படை தளபதி. சரி என்று இது முதலாவது குற்றம். 2வது இங்கே யூகேக்கு அனுப்பியிருக்கார், பிரித்தானியாவுக்கு அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய ராயல் நேவி அகாடமி, அதாவது பிரித்தானிய கடற்படையினுடைய கல்லூரி இருக்கு தானே, இங்கே இங்கே ட்ரைனிங் எடுத்து இங்கே சிறப்பு பயிற்சியெல்லாம் முடித்தவராம் கடற்படையில். அப்போ அதுக்கு சும்மா ஃப்ரீயாவா? இல்லை தானே, காசு தானே, எக்கச்சக்கமான காசு செலவழிஞ்சிருக்கும். என்று சொன்னால் யூகேக்கு இங்கே டிப்ளமா எடுக்கிறேன்னு சொன்னால் சும்மா சாதாரண விஷயமா? அதுக்கு எக்கச்சக்கமான காசு செலவழிஞ்சிருக்கும். அந்த காசு எல்லாமே பொதுமக்களுடைய காசு, அப்பாவி மக்களுடைய காசு என்று சொல்லி 2 குற்றம். எனவே அதன் காரணமாக இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த வேலை எல்லாத்தையும் செய்தது வசந்த கருணாகொட என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் கடற்படையில் சேர்ந்தா, அவர் 2006ஆம் ஆண்டு சண்டை நடந்தது தானே, சண்டை களத்துக்கு போயிருந்தால் அங்கே நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கும். ஊரில் உள்ள அப்பாவிகளோட பிள்ளையெல்லாம் சண்டையில் போயிட்டு அங்கே கடற்படையில் சாகும்போது இவர் லண்டனுக்கு சிறப்பு பயிற்சி எடுக்கிறதுக்கு என்று சொல்லி, எனவே அதன் காரணமாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதுக்கிடையில் யோசித ராஜபக்சவால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனு, ஒரு வழக்கொன்று இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதென்ன மனு என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது யோசித ராஜபக்சவுக்கு எதிராக ஏற்கனவே கொழும்பு ஹைகோர்ட்டுக்கு தானே உயர் நீதிமன்றம், அதில் ஒரு வழக்கொண்டு போய்கொண்டிருக்குது. அதென்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிதி தூய்மையாக்கல், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி தன்னுடைய பாட்டியினுடைய அக்கௌண்ட்டில் காசு போட்டு வச்சார் என்று சொல்லி ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கு தானே. அப்போ அந்த வழக்கு சும்மா சாதாரணமாக ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்குது. அந்த வழக்கை தொடர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக சட்டமா அதிபர் தான் அந்த வழக்கை தொடர்ந்தது. அப்போ அந்த வழக்கு அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள யோசித ராஜபக்சவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அடிக்கடி விசாரணைக்கு போகிறதும் பாரதமாக இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு அடுத்த கட்டம் நோக்கி நகர போகுது. அதென்ன அடுத்த கட்டம் என்று சொன்னால், அந்த வழக்கில் மேலதிகமாக ஒரு சொல்லொன்று சேர்க்க போயினோம், ஒரே ஒரு சொல்லு. அது என்ன சொல்லுன்னு சொன்னால், சதி திட்டம். அதாவது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினது சும்மா சாதாரண
சாதாரணமாக எதேச்சையாக செய்யலை, அதுக்கு பின்னால் ஒரு சதி திட்டம் இருக்குது என்று சொல்லி அந்த சதி திட்டம் என்று சொல்ல வந்து அந்த வழக்கில் சேர்க்க போயினோம். இன்னும் சேர்க்கையில் இதுதான் சேர்க்க போயினோம். அப்போ அதை எதிர்த்து அதை தடுக்கும் விதமாக ஏன்னு சொன்னால் சதித்திட்டம் என்று சொல்லு வந்து அதில் சேர்க்கப்பட்டால் பிறகு அந்த வழக்கினுடைய திசையை வந்து மாறிடும். பிறகு சதித்திட்டம் என்று சொன்னால் எதுக்கான சதித்திட்டம், யாரோட சேர்ந்து அந்த சதித்திட்டத்தை செய்தார் என்று சொல்லி வழக்கு வேறு திசை நோக்கி போகும். அது வந்து யோசித ராஜபக்சவுக்கு இன்னுமே வந்து பல நெருக்கடிகளாக இருக்கும். ஒரு ஆப்பு வைக்கும் என்று வைங்களேன். எனவே அவருடைய சட்டத்தரணி மாதிரி சொல்லி பின்ன போறதுக்கு இதை விடக்கூடாது, சதித்திட்டம் என்று சொல்ல சேர்க்க விடக்கூடாது. எனவே நாங்கள் முட்கூட்டியே வந்து அப்பீல் கோர்ட்டில் போயிட்டு, அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு பிளாக் பண்ணுவோம் என்று சொல்லித்தான் இந்த மனு வந்து போடப்பட்டது. அதை வந்து இன்றைக்கு அப்பீல் கோர்ட் வந்து நிராகரித்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இனி சட்டமா அதிபர் சதித்திட்டம் என்று சொல்லி போடலாம், அந்த வழக்கை வந்து அப்படி கொண்டு போகலாம் என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே யோசித ராஜபக்சவுக்கு எதிரான இந்த வழக்கு வந்து வெற இறுகிக் கொண்டே வருகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக எங்களிடம் விசாரணை நடத்த வேண்டாம், எங்களை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவியுங்கள் என்று சொல்லி 2 பேர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொண்டு போட்டார்கள். அந்த வழக்கும் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த 2 பேர் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், யார் பிள்ளையானும் சுரேசாலையுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அவையில் 2 பேரும் இல்லை, இது வேறு 2 பேர். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக அந்த 2 பேர்கிட்ட இன்னமுமே விசாரணையே ஆரம்பிக்கலை, விசாரணை தொடங்கவே இல்லை. அதுக்கிடையில் வந்து நின்றோண்டு எங்களை விசாரிச்சு போடாதீங்கோ, நாங்கள் இதுக்க வரவே இல்லை, எங்களை விடுவியுங்கோன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டால் அதை யாராவது ஒத்துக்கொள்வார்களா? இல்லைத்தானே. அதனால மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது. யார் ஆக்கலன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர அவரும், அதாவது அந்த காலத்தில் வந்து பொலிஸ்மா அதிபராக இருந்தவர் பூஜித ஜெயசுந்தர அவரும், அதே போல் அந்த காலத்தில் வந்து சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த நிலந்த ஜெயவர்த்தன, இந்த 2 பேரும் தான் இந்த வழக்கை போட்டாக்கள். ஏன்னு சொன்னால் இவை 2 பேரும் முக்கியமான பொறுப்பில் இருந்தாக்கள். ஒரு ஆள் வந்து பொலிஸ்மா அதிபர், மற்றவர் வந்து சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர், அதாவது நம்பர் 1ம் நம்பர் 2ம் போலீஸ் கட்டமைப்பில் வந்து நம்பர் 1ம் நம்பர் 2ம் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வழக்கை போட்டிருந்தார்கள். இப்போ வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை சும்மா பேசாமல் விட்டுருந்தா அவர்கள் மேலே சந்தேகம் வந்திருக்காது. முட்கூட்டியே போயிட்டு எங்களை விசாரிச்சு போடாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டால் யாருக்கும் சந்தேகம் இருந்தானே. எனவே அவர்கள் மீதான விசாரணைகளும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மற்றொரு பரபரப்பான சம்பவம் ஏஞ்சலுங்க பாப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமையில் வந்து இலங்கையில் ஏதாவது பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதே போல் சனி ஞாயிறு வந்துட்டா நாளைக்கும் நாளண்டைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவங்கள் நடக்கும். இந்த வாரமாவது இந்த வார இறுதியிலேயாவது நடக்காமல் இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் எங்களுடைய ஆக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நீச்சலே தெரியாமல் போயிட்டு தண்ணி கறங்கிறதும் கண்ட இடத்துல போயிட்டு குதிக்கிறதும் என்று சொல்லி ஓகே, அதை பற்றி நாங்கள் புறா பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதனால் நீதிமன்றங்கள் முழுக்க ஒரே பரபரப்பு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரக்கட்டா இருக்கார் தானே, அவருடைய மனைவியிடமிருந்து துபாயில் வச்சு 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார்கள் தானே. அவர்களுடைய அந்த விளக்கமறியல் காலம் வந்து இன்றையோட முடியுது. அப்போ இன்றைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் சொல்லியிருக்குது, அதாவது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது, அவர்களை வந்து தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 6 ஆக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆள் வந்து ரக்கித்த ராஜபக்ச, அதாவது முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன், அவரும் ஒரு சட்டத்தரணி ரக்கித்த ராஜபக்ச. மற்றவர் வந்து எஸ்ஜேபி கட்சியினுடைய முன்னாள் கொரோனை அமைப்பாளர், கொரோனை பகுதிக்கான அமைப்பாளர். ஏன் முன்னாள் என்று சொன்னால் அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கியாச்சு, கைது செய்த அப்புறம் தான் நீக்கினது. எனவே அவருடைய பேர் வந்து சரித் அபேசிங்க. அதே போல் இன்னும் ஒரு ஆளும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர். மொத்தம் 3 பேர். அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு 3 சட்டத்தரணிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் துபாய்க்கு போயிட்டு காசு வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. எனவே அவர்கள் எப்போ கைது செய்யப்படுவார்கள் அல்லது அவர்கள் மேலே எப்போ விசாரணைகள் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்றம் இந்த மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை கூடுகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாராளுமன்றம் கூடும். எனவே இந்த 4 நாட்களில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று தெரியல. போன முறை மாதிரி செங்கோலை தூக்கி கொண்டு ஓட முயற்சி செய்வார்களா அல்லது குழப்பங்கள் விளைவிப்பார்களா என்ன ஏதென்று தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்றம் 7ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை கூடுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம்.
லேப்டாப்பின் பாஸ்வேர்டை சொல்லவே மாட்டேன், அதே மாதிரி மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டை சொல்லவே மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிச்சது யாரு? சுரேஷ் சாலே. அதாவது போலீஸ் வந்து விசாரிக்கும் போது விசாரணைகளில் வந்து பாஸ்வேர்டை சொல்லவே இல்லை. அப்போ இந்த கருத்தோவியம் வந்து 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, மேலே கீழே என்று சொல்லி. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ்காரர் கேட்குறார் பாஸ்வேர்ட் என்று சொல்லி, இவர் பேசாமல் குனிஞ்சு கொண்டு மௌனஞ்சலி செலுத்துகிற மாதிரி பேசாமல் இருக்கிறார், ஒன்றுமே கதைக்காமல் பேசாமல் இருக்கார். யார்? சுரேஷ் சாலே. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது படத்தில் வந்து நீதி தேவதை இருக்காரு, நீதிமன்றம் சொல்லிக்கு தானே இப்போ பாஸ்வேர்டை சொல்லி, அதனால நீதி தேவதை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருக்கிறா, இருந்தோண்டு பாஸ்வேர்ட் கேட்கும்போது இவர் என்னமோ சொல்கிறார், SONIC சொனிக்கோ இன்னொன்று சொல்லி ஒரு பாஸ்வேர்டை சொல்கிறார். அது உண்மையான பாஸ்வேர்டாக இல்லையான்னு தெரியல, ஆனால் SONIC என்று சொல்லி என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறார். அப்போ நீதி தேவதை வந்து பார்க்குறா, போலீஸ்காரரை வந்து இப்போ சிரித்து சந்தோஷமாக பார்க்குறார். அதாவது நாங்கள் பாஸ்வேர்ட் கேட்ட போது நீங்கள் தெரியல, இப்போ நீதிமன்றமே கொடுக்க சொல்லி இருக்குது, இனி தந்துதானே ஆகணும் என்று சொல்லி. அதாவது இதைத்தான் சொல்கிறது, மாடு சொன்னால் கேட்காயினமாம், மணி கட்டின மாடு சொன்னால் கேப்பினமாம் என்று சொல்லி. எனவே அது வேறு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, சுரேஷ் சாலே அவர்களுக்கு நல்ல வடிவாக பொருந்தது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.